வெல்கம் டு சன் ரூஃபிங். நம்ம சன் ரூஃபிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே எங்கே இருக்குன்னா கல்பாக்கம் நியரஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஒர்க் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். என்ன பர்பஸ்க்காகன்னு பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் வந்து போர்ட்டிகா பர்பஸ்க்காக ரூஃபிங் பண்ணியிருக்குங்க. அதாவது எப்படின்னா ஷீட் ரூப்லேருந்து உங்களுக்கு விடிய காலம் என்ன விடிய காலம் அப்படின்னா சவுண்டு ஈட்டு இல்லாத ஒரு மெட்டீரியல் இருக்கா மார்க்கெட்டில், அது வந்து செல்லுபடி ஆகுமா அப்படிங்கிறதுக்கான மெயின் உதாரணமாக இந்த இடத்துல ரூஃப் பண்ணியிருக்கோம். இங்கே பண்ணியிருக்க ரூஃப் என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டோன் கோட்டட் ரூஃபிங். அதாவது எப்படின்னா நமக்கு மேலே வந்து ரூஃப் மேலே ஸ்டோன் கோட்டிங் வர ரூஃபிங் ஷீட் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்துருக்குங்க. இங்கே மெயின் பர்பஸ் என்னன்னு கேட்டோம் அப்படின்னா போர்ட்டிகோ அண்ட் கார் பார்க்கிங் ரெண்டுமே அட்டாச்சா எல் ஷேப்ல ஒரு மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். இங்க முதல்ல யூஸ் பண்ணிக்கிற ஸ்டீலை பத்தி சொல்லணுங்க. கம்ப்ளீட்டா அப்போலோ ஸ்டீலுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம எப்பவுமே சன்ரூஃபிங் சிக்னேச்சரான ஹேண்ட்மேட் பெயிண்டிங் வந்து நம்ம கம்ப்ளீட்டா போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஹேண்ட்மேடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உட்டன் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். இது போல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாஸ்துக்காக வந்து கரெக்ஷன் பண்ணி இந்த சைடு ஒரு போஸ்ட்டு, அந்த பக்கம் ஒரு 4 போஸ்ட்டு, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 8 போஸ்ட்டு போட்டு ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக ஒரு ரூஃபிங் வந்து காம்பேக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு செட் ஆகிற மாதிரி ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம எப்போவுமே வாசு முறைப்படி ரூஃபிங் பண்ணுறது வழக்கம். அதுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த என்ட்ரன்ஸ்லையும் சரி, அதே போல் வந்து இந்த ஃப்ரண்ட்டில் மெயின் கேட்டுக்குன்னு சரி, அந்த நமக்கு டோருக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த 7 ஃபீட்டை நம்ம வந்து மறைக்கக்கூடாது. அந்த சூரிய வெளி காற்றோட்டம் அது வந்து ப்ராப்பராக வாஸ்து ரீதியாகவும் சரி, சயின்ஸ் ரிலேட்டடாகவும் சரி கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பர்ஃபெக்டாக அந்த இடத்துல ரூஃபிங் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ரூஃபிங் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்மளை யூடியூப் பார்த்துட்டு மேம் காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ 2-3 கொட்டேஷன்ஸ் வாங்கியிருந்தாங்க. நம்மகிட்ட கேட்கும்போது நம்ம சொன்ன ஸ்டாண்டர்ட், நம்ம சொன்ன விதம் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தது. அதே போல் நம்ம தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கிற அந்த ரூஃபிங் ஸ்டைல், நம்ம பண்ணுற விதம், சில லுக் வைஸ் எல்லாமே பிடிச்சி நம்மளை கால் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் வந்து பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு போர்க்கால அடிப்பிலேயே இந்த வேலையை செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னு கேட்டால் கிரௌபிரேசம் நியரஸ்ட்டை வச்சுட்டு தான் நம்மளை கால் பண்ணியிருந்தாங்க. ஃபேப்ரிகேஷன் முடிச்சோம், கண்டினியூஸாக அப்படியே பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் முடிச்சோம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் ரூப் முடிச்சோம். ஸோ வந்து இடர்பாடுகள் இருப்பினும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது ஷார்ப்பாக அந்த வேலையை வந்து சொன்ன டைமுக்குள்ளே முடிச்சு கொடுத்துருந்தோம். இதை தாண்டி நம்மக்கிட்ட இந்த மெட்டீரியலோட குவாலிட்டி என்னன்னு கேட்டோம்னா மேலே டாப் லேயர் வந்து ஸ்டோன் கோட்டட் நேச்சுரல் சிப்ஸுங்க. அது அப்படின்னா அலுமினியம் ஷீட் மேலே வந்து ஒரு 9 லேயர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வரும். அந்த லேயர் மேலே வந்து ஸ்டோன் சிப்ஸ் வரும். இந்த ஷீட்டோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2.58 mm. ஸோ அதனால் யூஸ்வலாகவே வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யக்குள்ளே வந்து சவுண்டு சுத்தமாக வராதுங்க. அதை தாண்டி உள்பக்கம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஓடு போடலாம். ஓடு போட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இங்கே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக முடிக்கணுங்கிறதுக்காக இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு வில்லேஜ் ஏரியாங்க. ஸோ அதனால் இப்போ லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கேரளா ஸ்டைலுக்கு இந்த வீட்டை அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க்கு நமக்கு ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு இந்த 3 ஸ்டேட்லேயும் மினிமம் 500 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் எங்கே வேணாலும் பண்ணித்தரோம். இந்த மாதிரி ரூஃபிங் ஒர்க் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற எங்களுக்கு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.